யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஆர் மன்னார். இன்னைக்கு சொர்க்கத்தின் பாதை தர்மம் அப்படின்ற ஒரு தலைப்பில் உங்களுக்கு நான் ஒரு குட்டி கதை ஒன்று சொல்ல போகிறேன். அது என்னன்னு கேட்டால், ஒரு ஊரில் வந்து ஒரு பெரிய ஜமீன்தார் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து அந்த ஊரில் பெரிய அன்னதான சத்திரம் ஒன்று கட்டி, அந்த வெளியூர்லேருந்து வரவா, அப்புறம் அந்த உள்ளூரில் இருக்கிறவா எல்லாருக்கும் வந்து சாப்பாடு இதெல்லாம் போட்டு, எல்லாருக்கும் யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்கிற மாதிரி எல்லாருக்கும் எத்தனை பேர் இருந்தாலும் சாப்பாடு போட்டு செஞ்சு, தன்னோட தர்ம காரியங்களுக்கு நிறைய பணம் இருந்தாலும் எல்லாருக்குமே செலவு பண்ணணும் அப்படின்ட்டு எல்லாம் வரவா பரவாயில்ல எல்லாம் சாப்பாடு எல்லாம் கொடுத்து எல்லாமே பண்ணிட்டு இருப்பார். அதே மாதிரி அந்த ஊரில் இன்னொரு வைத்தியர் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து பார்த்தோன்னாக்கா உடம்பு சரியில்லைன்னு யாராவது வந்தானாக்கா, அவகிட்ட ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காராக இருந்தாலும் சரி, அவர் வந்து எந்த பணமும் அவகிட்ட வாங்காமல் அவளுக்கு 2-3 நாள் உடம்பு குணமாத்துக்கான கூட அவர் இடத்துலயே தங்க வச்சு செஞ்சு அவளுக்கு தேவையான மருத்துவ உதவி எல்லாம் செஞ்சு அவள் நல்லா வரைக்கும் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவரை வந்து அனுப்பிச்சு வைப்பார். அவங்ககிட்ட இருந்து அவர் எந்த பணமும் வசூலிக்க மாட்டார். ஏதோ ஒரு தர்ம காரியம் மாதிரி 4 பேர் நல்லா இருக்கணும்னு ஒரு எண்ணத்தில் நிறைய பேருக்கு அவர் ஒரு புண்ணியகாரமாக பண்ணிட்டு இருப்பார், தர்ம காரியமாக பண்ணிட்டு இருப்பார். அதே மாதிரி அந்த ஊரில் வந்து இன்னொரு பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து அவரால் முடிஞ்ச உதவி என்னன்னு கேட்டால், நிறைய பேர் கல்யாணம் ஆகலன்னு வந்தானாக்கா கல்யாணத்துக்கு படத்துக்கு பணம் இல்லைன்னு சொன்னால் அவளுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுவார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா பசங்க படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறது செய்யணாக்கா அதுக்கு நிறைய உதவிகள்லாம் பண்ணி, அந்த மாதிரி சில நிறைய தர்ம காரியங்கள்லாம் நிறைய பேருக்கு வெளியூர்ந்து வரவாளுக்கு எல்லாமே இவன் 3 பேர் நல்லா பண்ணி செஞ்சுட்டு இருப்பா. அதே ஊரில் இன்னொரு ஏழையாக ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டால், இப்போ அந்த வெளியூர்லேருந்து வருவா மனுஷா வருவா செய்வா. அதனால வந்து அவர்கிட்ட எதுவும் வரும்போது இவர்கிட்ட பணம்லாம் எதுவும் இருக்காது, ஜாஸ்தி பணம்லாம் எதுவும் இருக்காது. ஏழப்பட்ட ஒரு மனுஷனாக இருப்பார். அதனால அவருக்கு பார்த்தோன்னா சின்ன ஒரு குடிசை வீடு மாதிரி தான் இருக்கும் செய்யும். அவரால் எந்த தான தர்ம காரியங்கள்லாம் எதுவும் செய்ய முடியாது. அப்படி இருக்கும்போது வெளியூர்லேருந்து நிறைய பேர் வருவா. அப்புறமா யாராவது அந்த ஊரில் இருக்கிறவா இந்த மாதிரி தெரியாதவா புதுசாக வரவாளுக்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா இவர்கிட்ட வந்து எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுக்க செய்யுங்க அப்படின்னு கேட்டனாக்கா, உடனே இவர் வந்து அது பாருங்க அங்கே தெரியுது பாருங்க, அங்கே போய் சாப்பிடுங்க அந்த சத்தத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கையை காமிச்சு விட்டுருவார். அதே மாதிரி பார்த்தோன்னாக்கா யாராவது உடம்பு சரியில்லாத இல்லை ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணுங்க, ஏன்னா பக்கத்து ஊரில் போய் செலவு பண்ணுறதுக்கு ஜாஸ்தி ஆகும், ஏதாவது பண்ண முடியுமான்னு இவர்கிட்ட வந்து கேட்டால், இங்கே இல்லை அந்த ஊருக்கு வெளியில் ஒரு வைத்தியர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட போங்க அவர் சரி பண்ணான்னு சொல்லிட்டு அவரை கை காமிச்சு விடுவார். சில பேர் கல்யாணம் அந்த மாதிரி உதவி பண்ணுங்க செய்யணும் இவர்கிட்ட வந்து கேட்டனாக்கா, இவர் வந்து அது அங்கே ஒரு செல்வந்தர் ஒருத்தர் இருக்காரு, நேராக போய் ரைட்டில் திரும்புங்கோ, அந்த செல்வந்தர் வந்து உங்களுக்கு எல்லாம் கல்யாணம் உதவி பண்ணுவார் அப்படிம்பாரு. அதே மாதிரி நிறைய பேர் உதவி கேட்டு வரவாள், நீங்கள் இங்கே போய் பாருங்க அங்கே போய் பாருங்கன்னு சொல்லிட்டு இவர் ஜஸ்ட் கையை மாத்திரம் காமிச்சு எல்லாரும் வரவ போறாரு. இதே வேலையை தான் பண்ணிட்டு இருப்பார். ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகுனாக்கா, இதே மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கும். இவர் வந்து வரவ போறாலும் இவர் எந்த விதமான உதவி செய்யறது கிடையாது. ஆனால் வரவ போறாரு அங்கே போய் வாங்கிக்கோங்க இங்கே போய் வாங்கிக்கோன்னு கையை காமிச்சு மாத்திரம் விட்டுருவார். அப்புறமா வந்து சில காலங்கள் ஆனவுடனே எல்லாம் வயசாகி போனோடனே இவெல்லாம் வந்து இந்த இவரும் ஏழையாக இருக்கிறவரும் அவர் இறந்துருவார். அப்புறமா அந்த ஜமீன்தார், அப்புறம் அந்த செல்வந்தர், அப்புறம் அந்த வைத்தியர் எல்லாருமே வந்து வயசாகி போன பிறகு இறந்துருவா. இறந்த பிறகு பார்த்தோன்னாக்கா அவள் எல்லாருமே சொர்க்கத்துக்கு போவா. ஏன்னா நிறைய புண்ணியகாரங்களாம் யார்ட்டையும் எதுவும் பலன் எதிர்பார்க்காம நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பா. அதனால எல்லாருமே வந்து அந்த ஜமீன்தார், அப்புறம் அந்த செல்வந்தர், அப்புறம் அந்த வைத்தியர் எல்லாருமே பார்த்தோன்னாக்கா பலன் எதிர்பார்க்காம நிறைய தர்ம காரியங்கள்லாம் பண்ணினால அவளும் நேரம் சொர்க்கத்துக்கு போவா. அங்கே போனோடனே அவளுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருக்கும். என்னன்னு கேட்டால், அந்த ஏழையா ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அதே ஊரில் ஒருத்தர், அவரும் அங்கே சொர்க்கத்தில் தான் வந்து சுற்றி வந்துட்டு இருப்பார். இவாளுக்கு அதை பார்த்தோன்னே என்னடா அது, நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா இவ்வளோ தர்ம காரியங்கள்லாம் பண்ணியிருக்கோம் செஞ்சிருக்கோம், வைத்தியராக இருந்து பார்த்தா நிறைய பேருக்கு வைத்தியெல்லாம் பார்த்து நம்ம எதுவும் துட்டு எதுவும் வாங்கலை செய்யல, அந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிருக்கோம். அப்புறம் வந்து இவர் பார்த்தோன்னாக்கா நிறைய பேருக்கு படிக்கிறதுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கார், அப்புறம் கல்யாணத்துக்கெல்லாம் நிறைய உதவி பண்ணிருக்கார் செஞ்சிருக்கார். அதனால நிறைய தர்ம காரியங்கள்லாம் பண்ணிருக்கார். இவர் பார்த்தா நிறைய அன்னதானங்கள்லாம் நிறைய பண்ணி நிறைய தர்ம காரியங்கள் பண்ணியிருக்கார். அதனால சொர்க்கத்துக்கு வந்திருக்கோம் நம்மலாம். ஆனால் இவர் வந்து பார்த்தோன்னாக்கா அவர்கிட்ட பணம் செலவு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை செய்யல, இருந்தாலும் அவர் வந்து சொர்க்கத்தில் இருக்காரு, எப்படி வந்தார் செய்யறாருன்னு இவளுக்கு வந்து புரியாது. அவள் வந்து ஒரு சந்தகத்திலேயே வந்து அங்கே சுற்றின்னு இருப்பா. அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு தேவதூதர் ஒருத்தர் ஏற்ற மாதிரி நடந்து வந்துட்டு இருப்பார். சரி இவர்கிட்ட சந்தேகத்தை நம்ம கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவா போய் சொல்லுவா, நாங்கள்லாம் வந்து எங்கள் ஊரில் இருக்கும்போது நிறைய புண்ணிய காரியங்கள்லாம் பண்ணியிருக்கோம், தர்ம காரியங்கள்லாம் நிறைய பேருக்கு பண்ணியிருக்கோம், எந்த பலனும் எதிர்பார்க்காம, அதனால எங்களுக்கு வந்து இந்த சொர்க்கம் கிடைச்சிது, சந்தோஷம். ஆனால் வந்து இந்த இவரும் எங்கள் ஊரில் இருந்தார், ஆனால் இது வரைக்கும் நாங்கள் பார்த்து இவர் வந்து யாருக்கும் ஒரு ரூபா கூட செலவு பண்ணது கிடையாது, இவரும் ஏழப்பட்டவர் தான். அதனால எந்த புண்ணிய காரியங்களும் ஒரு பண்ணவே இல்லை, தர்ம காரியங்களும் எதுவும் பண்ணலாம் செய்யல. அப்படி இருக்கும்போது இவருக்கும் சொர்க்கத்தில் இந்த மாதிரி எல்லாமே கிடைச்சிருக்கே, நல்லா இருக்காரு செய்யறாரு, அந்த மாதிரி இருக்கு, அது என்னன்னு எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இவெல்லாம் 3 பேர் சேர்ந்து அந்த தேவதூர ஒருத்தர் வந்து இருப்பார். அவர்கிட்ட பார்த்து கேட்ட உடனே அவர் வந்து ஞான திருஷ்டியில பார்ப்பார். பார்த்த உடனே அவருக்கு என்ன சமாச்சாரம் தெரிஞ்சிடும். உடனே அவர் என்ன சொல்லுவார்னாக்கா, நீங்க வந்து உங்க டவுட் கிளியர் தான், அதனால வந்து கரெக்டாக தான் கேட்டிருக்கேன், நான் கண்டிப்பாக பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தோன்னாக்கா நீங்கள் மருத்துவ சிகிச்சை எல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக பண்ணீங்க, ஒருத்தர் வந்து படிப்புக்கு எல்லாம் கொடுத்தாரு, கல்யாணத்துக்குலாம் நீங்கள் வந்து நிறைய செலவு பண்ணி எல்லாம் தர்ம காரியம் பண்ணுறீங்க, இவர் வந்து நிறைய பேருக்கு அன்னதானம் எல்லாம் பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரிலாம் நிறைய புண்ணிய காரியங்கள் பண்ணியிருக்கீங்க, அதனால உங்களுக்கு கிடைச்சி செஞ்சது. ஆனால் இவர் என்ன பண்ணான்னு கேட்டால், இவர் வந்து ஒன்றும் இல்லை, ஆனால் வந்து 4 பேருக்கு உதவி பண்ண நினைச்சார், ஆனால் இவர்கிட்ட பண்ணுற அளவுக்கு எதுவும் கிடையாது, ஆனால் பண்ணுன்ற அந்த மனசு மாத்திரம் இருந்தது. அதனால இவர் என்ன பண்ணார், இவர் தேடி வரவளுக்கு வந்து அவர்கிட்ட அவளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லாமல் இவர் விரல மாத்திரம் இங்கே காமிச்சார், இங்கே போங்க இங்கே சாப்பாடு போடுறாங்க, அந்த இடத்துக்கு போங்க அங்கே உங்களுக்கு ஃப்ரீயாக வைத்தியம் பார்ப்பாங்க, இந்த இடத்துக்கு போங்க உங்களுக்கு கல்யாணத்துக்கு தேவையான உதவி பண்ணுவாங்க, அந்த இடத்துக்கு போங்க உங்களுக்கு படிப்புக்கு தேவையானதெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு வரவ போகிறாளுக்கு அவரால் முடிஞ்சது எல்லா இடமும் கையை தான் விரல காமிச்சு விட்டார். விரல காமிச்சு உடனே அவள் என்ன பண்ணா, வந்த வரலாம்
பசிக்கிறோம் போய் சாப்பாடு சாப்பிட்டு வயிறு நிம்மதியாக சொன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் நமக்கு இந்த இடத்த காமிச்சா தான் கொஞ்சம் சாப்பிட்டு நினைச்சுப்பான். சில பேர் நோய்வாய்ப்பட்ட வந்து வைத்தியத்தை போய் குணம் பண்ணி நல்ல காலம் அந்த ஒரு நம்ம ஆட்ட சொன்னாரு, நம்ம வந்தா தான் நமக்கு நல்லபடியா சரியாச்சு அப்படின்னு மனசுல நினைச்சுப்பா. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்யாண ஆளை வந்து ஆகாம கல்யாணத்துக்கு கடன் வாங்க வேண்டிய நிலைமை இருந்தது. இவர் நமக்கு காமிச்சா இந்த இடத்த காமிச்சு விட்டாரு, அதனால நம்ம வந்து கல்யாணம் ஆட்சி செஞ்சு இன்னைக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவ அதெல்லாம் நினைச்சிட்டு பண்ணுவா. அப்படி இருக்கும்போது நீங்க பண்ற புண்ணியத்துல வந்து இவர் கையை காமிச்சு விட்டுனாதான் பல பேர் வந்து உங்கள்கிட்ட வந்துட்டு பணம் செஞ்சா, அதனால அதனோட பலாபலன் வந்து அவருக்கும் கொஞ்சம் கிடைக்கும் செய்யும். அதனால அவருக்கு நிறைய புண்ணியம் கிடைச்சிருக்கு, அதனால தான் அவர் வந்து சொர்க்கத்துக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விளக்கம் சொல்லுவா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னாக்க நமக்கு நம்ம வந்து பார்த்தோம்னா நிறைய தர்ம காரியங்கள் நிறைய பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டு செஞ்சுட்டு இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணி இதெல்லாம் பண்ணாதான் நம்ம வந்து சொர்க்கத்தை அடைய முடியும் செய்யும் அப்படின்னு ஒரு நல்ல நிலைமை அடைய முடியும்ன்றது கிடையாது. இது என்ன கேட்டால் செய்யணும்னு நம்மகிட்ட மனசு இருக்கும், ஆனால் பணம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் கொஞ்சம் வருத்தப்பட்டு இருப்பா இந்த மாதிரி இருக்கு செய்துட்டு. நான் சொல்றது என்ன வரேன்னாக்க இந்த கதை மூலியமா இப்போ நம்மளால எதுவும் செய்ய முடியலன்னு கூட அடுத்த வாழ்க்கை ஒரு உதவி. இப்போ வந்து நமக்கு ஒரு ஹார்ட்டுக்கெல்லாம் இந்த காலத்தில் வந்து பார்த்தோன்னா ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு நிறைய துட்டு செலவு லட்சக்கணக்கு 2 லட்சம் 3 லட்சம்லாம் சொல்கிறான். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயாக பார்க்குறனாக்கா அவர்கிட்ட நம்ம வந்து அந்த இடத்துக்கு போங்க பண்ணலாம்னு சொல்லலாம். இந்த மாதிரி பல நன்மையான விஷயங்கள் பசங்க படிப்புக்கு அது மாதிரி பார்த்தோன்னா எவ்வளோ பேர் நிறைய தர்மங்கள்லாம் பண்ணுற ஆள் நிறைய பேர் இருக்கா. அப்படிங்கும்போது நமக்கு தெரிஞ்சதுல ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கஷ்டப்படுற ஆள் யாராவது நம்மகிட்ட கேட்கும்போது தகவல் நமக்கு காதில் விழும்போது நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம ஒன்றும் நமக்கு என்ன ஆவாதனை இது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நம்ம விடாம நம்மளால முடிஞ்சதப்பா இந்த இடத்துக்கு போ, இது நடக்கும், உனக்கு படிப்பு வேணும், அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணுறோம் அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு கையை மாத்திரம் நம்ம காமிச்சு ஒரு வரல மாத்திரம் நம்ம காமிச்சு விட்டோம்னாக்கா அது வந்து அவளுக்கு வந்து நமக்கு ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஒரு 2 நிமிஷமா எல்லாம் செய்யலாம். ஆனா வந்து அந்த உதவி பெற்றவளுக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயமா அந்த நேரத்தில் வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா படும். அவ வந்து அந்த பலனை அனுபவிச்சு செஞ்சு அதுல ஒரு சந்தோஷப்படும் போது அதனோட பலாபலன் வந்து நமக்கும் வந்து இது வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு பார்த்தோன்னாக்கா ஒரு சின்ன விளக்கம் என்னன்னு பார்த்தா இப்போ நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு செய்யுது. அதெல்லாம் என்ன பண்ணுவானாக்கா அந்த ஒருத்தர் சேர்ந்தானாக்கா அவ கீழே 4 பேர் சேர்த்து விடணும்பா, அவ கீழே வந்து பார்த்தோன்னாக்கா அவ 4 பேரை சேர்த்து விடணும்பா, இப்படி பார்த்தோன்னா போயிட்டே இருக்கும். ஸோ தட் அவ வந்து திருப்பி சேர்க்க அதனோட பைசா வந்து ஏதோ கமிஷன் மாதிரி முதல்ல சேர்த்து விட்டுருக்கு இவ்வளவு, இந்த 3ஆவது லைன் போனோன்னே அவ சேர்த்து விட்டதுல இவ்வளவுன்னு சொல்லிட்டு இந்த முதல்ல சேர்த்து விட்டது வந்து பார்த்தோன்னாக்கா கமிஷன் மாதிரி ஏதோ ஒன்று கொடுப்பா செய்வா. அந்த மாதிரி வந்து வந்துட்டு இருக்கும் செய்யறோம். இது என்னன்னு கேட்டா நமக்கு தெரியும் இத்தனை பேர் சேர்த்து விட்டுருக்கா, நம்ம கீழே வந்து அவா சேர்த்து விட்டுருக்கா, சேர்த்தும்போது நமக்கு இவ்வளவு பைசா வந்து செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்கௌண்ட்ல பார்த்தா நமக்கு தெரியும். அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும். இது வந்து பணம் நமக்கு வரும்போது பார்த்தோன்னா இவ மூலியமா இத்தனை பேர் நம்ம கீழே ஜாயின் பண்ணாலும் நம்ம இவ்வளவு சம்பாதிச்சு கொண்ட மாதிரி தெரியும். ஆனா இதே இந்த பாவ புண்ணிய கணக்குல இந்த தர்ம கணக்குலாம் பார்த்தோன்னா இவர் வந்து யாரோ 1-2 பேர் தான் வந்து அந்த இடத்த கை காமிச்சு விட்டுருப்பார். ஆனா அவ போய் ஒரு 4 பேர்ட்ட சொல்லுவா, அவ போய் ஒரு 4 பேர்ட்ட சொல்லுவா. அப்படி சொல்லும்போது அதனோட பலாபலன் வந்து அவளுக்கும் வரும், அதே சமயத்தில் இவருக்கும் வந்து சேரும். அந்த மாதிரி தான் வந்து இந்த தர்ம காரியங்களாம் வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியாம நடக்குது. நம்ம கண்ணுக்கு தெரியாம நடக்கிறதுனால இதை யாரும் வந்து பெருசா எடுத்துக்கிறது கிடையாது. கண்ணுக்கு தெரிஞ்சு பணம் வரதுனால அதை நம்ம பெருசா பாக்குறோம். இந்த தான தர்ம காரியங்கள் இந்த தர்மமான காரியங்கள் நம்ம அடுத்தவாளுக்கு கை காமிச்சு விடுறது கூட ஒரு பலன் நம்ம கொடுக்குறது யாருக்கும் தெரியாது. ஸோ தட் இது வந்து நமக்கு தெரியாம நடக்குது. இப்போ இவருக்கு என்னன்னாக்கா அந்த ஒரே ஒரு விரல் பண்ண புண்ணியம் தான், இங்க போ அங்க போ அப்படின்னு காமிச்சு அந்த ஒரே ஒரு விரல்ல காமிச்சு பண்ணார் இல்லையா, அந்த ஒரு விரல்ல காமிச்சு பண்ண அந்த புண்ணிய பலாபலம் தான் இன்னைக்கு வந்து இவரை சொர்க்கத்துல வந்து நல்லா அனுபவிக்க வச்சிருக்கு. அதனால இதுதான் நான் வந்து இந்த கதை மூலியமா சொல்ல விரும்புறேன். இந்த கதை பிடிச்சுனாக்கா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.